Hi friends, இந்த வீடியோவில் PGTRB ஜுவாலஜிக்கான யூனிட் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கானிசம்ஸ் பொசஸ் வீல் ஆர்கன்ஸ்? எந்த ஆர்கானிசத்துக்கு வந்து வீல் ஆர்கன்ஸ் இருக்குது அப்படின்னும் ஆப்ஷன் ஏ பிராங்கியோஸ்டோமா, ஹெர்ட்மேனியா, பெலனோகிளாசிஸ், டொலியோலம் அப்படின்றது. ஸோ நீங்கள் ஆன்சர் பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பிராங்கியோஸ்டோமா, ஆம்பியாக்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ செகண்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். Which of the following animals make use of their tube feet to perform respiration? Option silverfish, jellyfish, starfish, cuttlefish. So tube feet வந்து எந்த பைலமில் இருக்குமோ அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஆன்சர் starfish. Third question, neoteny is exhibited by. So neoteny என்ற ஃபார்ம் எதில் இருக்கும்? ஆக்சலோட்டல் லார்வா, ஜோயா லார்வா, பைப்பினேரியா லார்வா, பிளனுலா லார்வா அப்படின்னு. ஃபஸ்ட்டு நியோடெனி அப்படின்னா என்ன அப்படின்னா அடல்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் ரீப்ரொடக்டிவ் மெச்சூரேஷன் அப்படின்றது அடைய முடியும். ஆனால் இந்த லார்வா என்ன ஆகும் அப்படின்னா லார்வல் ஸ்டேஜ்லேயே வந்துட்டு ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டியை வந்து அட்டைன் பண்ணியிருக்கும். ஸோ அதுதான் எந்த லார்வா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஆக்சலோட்டல் லார்வா. சலமாண்டரோட லார்வா வந்து என்ன ஃபார்மாக இருக்கும் அப்படின்னா நியோடெனி. அது லார்வல் ஸ்டேஜ்லேயே இருக்கும்போது ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டியை அட்டைன் பண்ணிடும். Fourth question, the term taxonomy was coined by Linnaeus, Mayer, Haeckel, APD Kandol. ஸோ இதை ஆன்சர் பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி ஏபிடி கண்டோல் அப்படின்னு. நம்ம டாக்ஸானமின்னு பார்த்த உடனே எடுத்தோன்னே லின்னேயஸ் போட்டுவிடக்கூடாது. ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா லின்னேயஸ். அதுவும் மாடர்ன் டாக்ஸானமியோட ஃபாதர் தான் லின்னேயஸ். கிளாசிக்கல் டாக்ஸானமியோட ஃபாதர் வந்து அரிஸ்டாட்டில் அப்படின்னும். பைனாமியல் நாமன்க்ளேச்சர் அப்படின்னு கேட்டால் தான் வந்து லின்னேயஸ். ஸோ டாக்ஸானமியோட டேர்மை வந்து காயின் பண்ணது யார் அப்படின்னா ஏபிடி கண்டோல் அப்படின்றவர். அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், த ஸ்டடி ஆஃப் ரெப்டைல் இஸ் கால்ட் ஆஸ். ரெப்டைலை பற்றி ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா அது என்னது? ஹெர்பட்டாலஜி, ஆர்னித்தாலஜி, ஆஸ்டியாலஜி, இக்தியாலஜி. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஹெர்பட்டாலஜி. அப்போ ஆர்னித்தாலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் பேர்ட்ஸ், அண்ட் ஆஸ்டியாலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் போன்ஸ், அண்ட் இக்தியாலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் ஃபிஷஸ். ஸோ இங்கே ரெப்டைல்ஸை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஹெர்பட்டாலஜி. சிக்ஸ்த் கொஸ்டின், த பயாலஜிக்கல் நேம் ஆஃப் கேங்க்ரூ. ஸோ கேங்க்ரூவோட பயாலஜிக்கல் நேம் என்ன? டெரபஸ், மேக்ரோஃபஸ், டைடெல்ஃபிஸ், டெப்ரிஸ். சிக்ஸ்த் கொஸ்டின், த பயாலஜிக்கல் நேம் ஆஃப் கேங்க்ரூ இஸ். ஸோ கேங்க்ரூவோட பயாலஜிக்கல் நேம் என்ன அப்படின்னா டெரோஃபஸ், மேக்ரோஃபஸ், டைடல்ஃபஸ், டேப்ரஸ் அப்படின்றது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா மேக்ரோஃபஸ் அப்படின்றது. டெரோஃபஸ் அப்படின்னா பேட்டோட சயின்டிஃபிக் நேம். டைடல்ஃபஸ் அப்படின்னா ஒப்போசம், அது ஒரு மார்சூப்பியல்ஸ். டேப்ரஸ் அப்படின்றது ரைனோசரஸ் ஹார்ஸ்க்கான ஒரு பிரிமிட்டிவ் ஆன்சிஸ்டர் அப்படின்றது. ஹெட்டிரோடைபிக். நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின், அனிமல்ஸ் ஹூஸ் பாடி ஹேவ் லைக் செக்மெண்டேஷன்ஸ் ஆர் கால்ட். ஆப்ஷன்ஸ் ஹோமோனாமஸ், ஹெட்டிரோனாமஸ், ஹோமோடைபிக், ஹெட்டிரோட்ரைபிக். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஹோமோனாமஸ் அப்படின்றது. And eighth question, the common house lizard is called. House lizard ஓட நேம் என்ன? Hemidactyls, Draco, Mephoia, Pyrinosoma. So இதுக்கான ஆன்சர் Hemidactyls. Ninth question, higher teloist fish shows dash type of scales. Placoid, Cosmoid, Cycloid, Ctenoid. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சைக்ளாய்டு அப்படின்றது. பிளக்காய்டு அப்படின்றது என்ன அப்படின்னா கான்ட்ரிக்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்டிலேஜஸ் ஃபிஷஸ் இருக்கும். மீதி சைக்ளாய்டு, காஸ்மாய்டு, டீனாய்டு அப்படின்றது எல்லாமே என்ன அப்படின்னா போனி ஃபிஷஸ்க்கு இருக்கும். டீலோஸ்ட் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் போனி ஃபிஷஸ்லாம் தான் சொல்கிறோம். ஸோ அப்போ அதுக்கு இருக்கக்கூடிய ஸ்கேல்ஸ் என்ன அப்படின்னா சைக்ளாய்டு ஸ்கேல்ஸ். 10th question, the presence of wheel organ is the most important features of phylum. Option rotifer, nematoda, mollusca, arthropoda. ஸோ வீல் ஆர்கன் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீல் ஆர்கன் பார்த்தோம். ஸோ அது வந்து அங்கே இருக்கும். இது செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா வீல் ஆர்கன் எந்த பைலம்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ரோட்டிஃபர்ஸ். ஸோ ரோட்டிஃபர்ஸில் அதனோட ஹெட் மாதிரி கொரோனா அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு சிலியேட்டட் ஸ்ட்ரக்சர் இருக்கிறது பேர் தான் வீல் ஃபீச்சர்ஸ், வீல் ஆர்கன்ஸ் அப்படின்றது. ஸோ இது ஒரு ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய நிறைய செட் எக்ஸாம் இல்லை அதர் கவர்மெண்ட் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ் இது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ரோட்டிஃபர், மைனர் ஃபைலால் ரோட்டிஃபரில் கொரோனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சரில் வீல் ஆர்கன் அப்படின்றது இருக்குது. 11th கொஷின், விச் ஆஃப் தீஸ் இஸ் அ parasitic vertebrate? சக்குலின், மோனோசிஸ்டிஸ், பெட்ரோமைசின், பிளஸ்மோடியம். ஸோ இதில் எது வந்து parasitic vertebrate அப்படின்றது? ஆன்சர் பெட்ரோமைசான். பெட்ரோமைசான் அப்படின்றது சைக்ளோஸ்டோமா அப்படின்ற கிளாஸுக்கு கீழே வரக்கூடிய ஒரு எக்னேத்தா அப்படின்னு கூட ஜாலஸ் ஃபிஷ்ஷு. அடுத்த கொஷின் 12th, இன்ஃபெக்டிவ் ஃபார்ம் ஆஃப் பிளாஸ்மோடியம். ஸோ பிளாஸ்மோடியமோட இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா ஸ்போரோசைட், மீரோசோயிட், ட்ரோபோசோயிட், கிரிப்டோசோயிட். ஸோ எதுன்னு கேட்டிருக்காங்க ஸ்போரோசோயிட். ஸோ ஹியூமனுக்கு இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா ஸ்போரோசோயிட். மஸ்கிட்டோட சலவரி கிளாண்டில் தான் இந்த ஸ்போரோசோயிட் ஸ்டேஜ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். 13th கொஸ்டின், செக்ஷுவல் லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் டேக்ஸ் பிளேஸ் இன் அப்படின்றது. ஸோ பிளாஸ்மோடியத்தோட செக்ஷுவல் லைஃப் எங்கே இருக்குது? ஹியூமன்லியா, ஃபீமேல் அனாஃபிலஸ்லியா, போத் ஹியூமன் அண்ட் ஃபீமேல் அனாஃபிலஸ்லியா, பிக்லியா. ஸோ இதில் இது வந்து பிளாஸ்மோடியம் ஒரு டைஜெனிக்கு பிரைமரி செகண்டரி ஹோஸ்ட் இருக்கும். ஸோ செக்ஷுவல் லைஃப் சைக்கிள் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. செக்ஷுவல் லைஃப் சைக்கிள் அப்படின்றது ஃபீமேல் அனாஃபிலஸ் அப்படின்ற மஸ்கிட்டோக்குள்ளார இருக்கக்கூடியது. And 14th question, who is the father of taxonomy? So father of taxonomy யார் அப்படின்னா கரோலஸ் லின்னேயஸ் அப்படின்றவங்க தான் father of taxonomy. 15th question, which glands are found associated with the female reproductive system of Fasciola hepatica? Vitelline gland, Malleus gland, both bulbourethral gland and vitelline gland, both vitelline gland and Malleus gland அப்படின்னு. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, both vitelline and Malleus glands.
16th கொஷின் விச் பேரசைட் ஹேஸ் நோ இன்டர்மீடியேட் ஹோஸ்ட். ஸோ அதாவது மோனோஜெனிக் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா 2 ஹோஸ்ட் இருப்பாங்க அவங்களோட லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஃபேசியோலா, பிளாஸ்மோடியம், டீனியா, அஸ்காரிசிஸ். இதில் இதில் வந்துட்டு ஒரே ஒரு ஹோஸ்ட் மட்டும் தான் இருப்பாங்க, இன்டர்மீடியேட் ஹோஸ்ட் இருக்க மாட்டாங்க அப்படின்னா ஆன்சர் வந்து அஸ்காரிஸ் அப்படின்னு. இப்போ ஃபேசியோலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு லிவர் ஃப்ளூக்கு, ஷீப் இருக்கும், ஸ்னெயில்னு சொல்லிட்டு 2 ஹோஸ்ட் இருக்குது. டீனியா அப்படின்னா பிக் அண்ட் ஹியூமன் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. பிளாஸ்மோடியம்னா அனாஃபிலஸ் அண்ட் ஹியூமன் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. பட் அஸ்காரிஸ் அப்படின்றது வெறும் ஒரே ஒரு ஹோஸ்ட் மட்டும்தான். ஸோ யார் அந்த ஹோஸ்ட் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஷின்ஸ் வந்து நான் இன்னும் கண்டினியூ பண்ணி வீடியோ போடணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டினியூ த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.